சொந்தங்களே, இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சேன். கோயிலுக்கு போகல. குளிச்சு கிழிச்சிட்டு வீட்டில் பாருங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். ஃபேமிலியோடு எல்லோரும் போய் அங்கே போய் மருமகளுக்கு வந்து தாலி கோர்த்து புது தாலி கோர்த்து போடுறோம். அதனால் அதுக்கு தான் நேர்த்தியெல்லாம் கூட போயிட்டு வந்தோம். அந்த இதை முடிக்கிறதுக்கோசரம் அங்கே போனோம். அதனால் இன்றைக்கி வீட்டில் எதுவும் செய்யலை. இங்கே பாருங்கள், கடையில் தான் இட்லி வாங்கினோம். இட்லி, சாம்பார், சட்னி. சாம்பார்லாம் கொஞ்சம் தண்ணி, சட்னிலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். கடையில் போனால் அப்படி தானே இருக்கும். சாம்பார். நிறைய பேர் கேட்குறீங்க, கடையில் வாங்கி சாப்பிட மாட்டேங்க. கடையில் வாங்கி சாப்பிடாம கோடீஸ்வரன் கூட வாழ முடியாதுங்க. ஒரு வேளை 2 வேளை கடையில் கூட வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ இந்த அர்ஜென்ட்டுக்கு வாங்கி தானே வரும். நான் சொன்னது இந்த ஃப்ரைட் ரைஸு, ஒரு சில ஐட்டம்லாம் நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட மாட்டோம் அதிகமாக. இப்போ பிரியாணிலாம் கடையில் வாங்கி சாப்பிட மாட்டோம், நாங்களே செஞ்சுக்குவோம், பிடிச்சிக்குவோம். எனக்கே ஒரு நாளைக்கு பிரியாணியும் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்குன்னு ஒரு நாளைக்கு பிரியாணி போடுறப்ப சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு கேட்காதீங்க. இதுதாங்க இன்றைக்கி காலையில் டிஃபனு. கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களை தினம் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். பாய்.